பொதுவாக திறமைசாலிகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. பிறப்பால் அனைவருமே திறமையானவர்கள் தான். திறமையாளர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த ப்ளூ ஐரிஸ்னுடைய இந்த வளாகத்துக்குள்ள இந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து சிறப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன்லாம் போகும்போது அவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் கிடைக்குமா, பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அதற்கான துவக்கமாக இங்கே வந்து நிகழ்வுகள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நல்லவன் நல்லா வாழ தப்பு இல்லை, நல்லவன் வாழ யாருக்கும் துப்பு இல்லை. உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு லோடு முருங்கை அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இல்லத்தில் இருக்க செல்லங்களை பார்ப்போமா? ஆமாம் தானே? அழகா பார்க்குறதுக்கு கோயில் ஆட்டம் கோயிலுக்கு இது மூஞ்சி வாரி துண்டு போயிடு. தெரிக்க விடலாமா? தெரியலாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு தெரியும்ல. கோட்டே வந்துருச்சு. ஐயா அடுத்து ஓட்டுக்கிட்டே வந்துட்டாரு. கைகூப்பி வணங்கி நின்றேன், உன் கைகள் நான் கோர்க்க. காதல் என்று சொல்லி நட்டம் புரிய வைக்கவே அவள் என் வாழ்வில் தோன்றினாலும் ஆர்ஆர் மீடியா, நம்ம ரஞ்சித், இந்த டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இவங்க வந்து என் பொண்ணு டானியா கந்தஸ்ட்ரி. இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போது ரீசெண்டாக எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் ட்ரைனிங் கிளாஸ் எதுவுமே அனுப்பலை. பேசிக்காக வந்து அவங்க வீட்டில் இருக்கும் போது டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கலர்ஸ் ஃபஸ்ட்டு காட்டணும். ஒரு 2 monthஸில் தான் அம்மாவுடைய ஃபேஸே தெரியும்னு சொல்லுவாங்க பாப்பாக்கெலாம். ஆனால் இவங்க 2 monthsலேயே வந்து கலர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஜஸ்ட் லைக் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், இது என்ன கலர் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தா அதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு அவங்க கொடுக்கும்போது இது வரைக்கும் ஒரு 110 cards சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே நாங்கள் ரிப்பீட் பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஒன்ஸ் ஆப்பிள் அப்படின்னா அதை நான் இது வரைக்கும் ரிப்பீட் பண்ணதே கிடையாது. அவளுக்கு கரெக்டாக அதையே அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க காம்படிஷனில். இதே மாதிரி சில்ட்ரன்ஸ் டேக்கு அவங்க தான் அதில் வின்னர். 5000 கேஷ் ப்ரைஸோடு வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் கான்டெஸ்ட் எல்லாத்துலேயும் வின் பண்ணி இது அவங்களுக்கு வந்து 7th கான்டெஸ்ட் மாதிரி. இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்களுமே. இது எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவளுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுவாள், இஷ்டம் இல்லைன்னா சொல்ல மாட்டா. அதனால் நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். இங்கே கூட இப்போ இவ சொன்னால் ஓகேனா ஓகே, இல்லைனா இப்போவே இவளை இறக்கிட்டு இப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். சரி, ஓகே, தேங்க்யூ. Who is the innovator of light bulb? Yeah, correct. Correct, Kutima, correct. Who is the innovator of electricity? Yeah, correct. Who is the pilot? Yeah, super. Super, Kutima. Next one. Where is the Tower of Pisa? Super. Who is the doctor? Super. ரொம்ப சிறப்பாக இந்த ஐக்கியம் வந்து இப்பயே வந்து ஒரு வருடம் நிறைவடைகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணது வந்து ரொம்ப சிறப்பானது. இவ்வளோ க்ரௌடில் அந்த குழந்தைய வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பண்ணது வந்து ரொம்ப வாழ்த்துக்கள்மா, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு.